ஹலோ ஐ எம் சாரா. இந்த வீடியோவில் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். லைனிங் ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து தைக்கிறோம். எப்படி தைக்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பீஸும் கொடுக்காம நீட்டான ஃபினிஷிங் வந்து இதில் வச்சு தைக்க போகிறோம். எப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து லைனிங் வந்து தேவையான அளவு கட் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவு இப்போ 7 இன்ச் இருக்குது, தையலோடு சேர்த்து 8 இன்ச்சுன்னா ப்ளஸ் வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 1 அல்லது 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்கேல் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து லைன் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த அளவு வந்து நம்ம எடுத்துருக்கணும். இந்த மெத்தடில் தைக்கும்போது ஹெம்மிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நல்ல நீட் லுக் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ வந்து ஒரு ஸ்கேல் அளவு கீழே கோடு போட்டிருக்கேன். இது வந்து ஸ்லீவோட கரெக்டான அளவுலேருந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சோ அல்லது 1.5 இன்ச்சோ எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துக்கணும். மெயின் ஃபேப்ரிக்கு சரிங்களா. இதில் வந்து டிசைன் இருக்குது, அதாவது பார்டர் கொடுத்துருக்காங்க. அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சு தைக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. பார்டர் இல்லைன்னா கரெக்டாக வச்சு மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் வச்சு தைச்சிடலாம். இப்போ நான் அந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடும் கீழே இருக்க பார்டரும் ஒரே நேர்கோட்டாக வர மாதிரி வச்சுருக்கேன். அந்த கீழே பார்டரோட முடிகிற லைனும் நான் ஸ்கேலில் போட்டிருக்க லைனும் ஒரே நேர்கோடாக வர மாதிரி வச்சுருக்கேன். இந்த பக்கமும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ எப்படி வச்சுருக்கேன்னா, அடித்து திருப்பணும். ஸ்லீவோட நல்ல பக்கம் ரைட் சைடை எனக்கு பற்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் வச்சு தைக்கிறேன். அந்த கோடும் 2 இன்ச்சு தள்ளி அந்த லைனுக்கு நேராக கீழே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தைச்சிட்டு வரணும். இது வந்து பார்டர் இருக்க ஸ்லீவுக்கு மட்டும் இந்த மெத்தட். பார்டர் இல்லைன்னா அப்படியே சேமாக அந்த லைன்லேயே தைச்சிட்டு வந்துடலாம். முடியும் போதும் கரெக்டாக அந்த கோட்டுக்கு நேராக கீழே இருக்க பார்டரோட அந்த கோடு முடியுதான்னு பார்த்துக்கோங்க. முடிகிற இடத்துல டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சிடணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பார்டரோட லைன் வந்து கரெக்டாக முடிஞ்சிருக்கும். இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்கம் எந்த ஒரு டிசைனுமே இருக்காது. கரெக்டாக அந்த லைன் மேலே வச்சு தைச்சிட்டு வரணும். இப்போது இந்த ஸ்லீவ் முடிஞ்ச உடனே அடுத்து அதை கட் பண்ணிடக்கூடாது. அதே பீஸில் வச்சு அடுத்த ஸ்லீவு வச்சு தைக்கணும். அந்த ஸ்லீவ் வைக்கும்போது அங்கே வந்து பேக் சைடில், அதாவது பேக் சைடு போகிற கேர்வ் வந்து முடிஞ்சதுன்னா இப்போ வச்சு தைக்கிற ஸ்லீவோட கேர்வும் பேக் சைடு பார்த்தோம்னா தான் இருக்கணும். ஃப்ரண்ட் சைடு முடிஞ்சதுன்னா ஃப்ரண்ட் சைடு தான். அடுத்து வர்றது ஃப்ரண்ட் சைடோட கேர்வ் வச்சு தைக்கணும் ஸ்லீவ் பொறுத்த வரைக்குமே. நீங்கள் ஒரு பீஸ் தைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் தைக்கிறீங்க அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆயிரும். ஸ்லீவ் வந்து ஒரே மாதிரி 2 வர மாதிரி ஆகிடும். அதனால் தைக்கும்போது 2 ஸ்லீவும் ஒரே டைம் வச்சு தான் தைச்சி முடிச்சு எடுக்கணும். இப்போ நான் வந்து 2மே ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னு பாருங்கள். சென்டராக வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்லீவ் மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ தையல் இருக்கிறது வரைக்கும் தான் நமக்கு கரெக்டான அளவு. தையல் மீறி அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரா பீஸ் தான். லைனிங்குமே எக்ஸ்ட்ரா நம்ம 1.5 இன்ச் வந்து எடுத்துருக்கோம். அந்த லைனிங்க்கு ஏற்ற மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கிறேன். அப்படியே லைனிங்கை தூக்கி முன்னாடி போட்டுட்டு மேல் தையல் போடுவோம்ல, ஃபஸ்ட்டு வந்து அந்த தையல் போட்டுக்கலாம். லைனிங் மேலே தான் படணும். மெயின் ஃபேப்ரிக் மேலே இந்த மேல் தையல், ஓரத்தையல், அது அந்த மேலே வர தையல் வந்து விழக்கூடாது. படிமான தையல் இதுக்கு பேர் நிறைய சொல்லுவாங்க. இந்த தையலுக்கு பேர். அந்த தையல் வந்து லைனிங் மேலே தான் விழணுமே தவிர மெயின் ஃபேப்ரிக்கில் விழவே கூடாது. இந்த டிப்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஹெம்மிங் பண்ணியே பழகிட்டேன். அதனால் என்ன ஆச்சுன்னா நிறைய ப்ளவுஸ் ஹெம்மிங் தான் பண்ணுவேன்.
ஆனால் இப்போ வர ஒரு 2-3 ப்ளவுஸுக்கெல்லாம் நான் மாற்றுறேன், சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். அதில் ஒரு சேஞ்ச் வந்து இது. இப்போது அந்த லைனிங்கோட எக்ஸ்ட்ரா முடியுதில்ல கீழே, நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கேல் அளவு கோடு போட்டிருந்தோம்ல, அதில் ஒரு 1/4 இன்ச் வச்சு தைச்சிட்டு வரோம். அடியில் தான் அந்த துணி இருக்குது, மேலே வந்து லைனிங் மேலே தெரியுது. உங்களுக்கு வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். லைனிங் வந்து அது மேலே இருக்குது, அடியில் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது. அப்படியே ஒரு தையல், ஒரு கைடு அளவுக்கு தையல் போட்டு வரோம். இவ்வளோதான். இதில் அப்படியே தூக்குனிங்கன்னா கரெக்டாக ராங் சைடு வந்து லைனிங் வந்து படுத்துகிறோம். இப்படி பார்த்தீங்கன்னா ரைட் சைடு. இப்போ இதில் எந்த ஒரு ஹெம்மிங் பண்ண வேண்டிய தேவையில்லை, எந்த ஒரு தையல் போட வேண்டியும் தேவையில்லை. தையலே அதில் தெரியாது. இப்போது அவுட்லைன் ஃபுல்லாக தைச்சிட்டு வரேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும். எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குற ஹெம்மிங் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கீழே அந்த கையோட சுற்றளவுலையும் திக்காக துணி இருக்கும். நல்லா அது வந்து க்ரிப்பாக பிடிச்சிருக்கும் கையை. தைக்கும்போது அடியில் லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே மெதுவாக தைச்சிட்டு வாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தடில் எனக்கு தைச்சிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வெட்டி வெட்டி தைச்சு பழக்கமாகி போச்சு. அதனால் நான் அதே பழகிட்டேன். நானும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி மாறுறேன். இந்த மாதிரி டெக்னிக்லேயும் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு வரேன். ஆரம்பத்தில் கற்றுக்கிறவங்க இந்த மாதிரியே கற்றுக்கோங்க. அதான் உங்களுக்கு நல்ல யூஸ், டைம் வேஸ்ட் ஆகாது. இப்போ வந்து ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாக தைச்சிட்டேன். இப்போ நான் தொடுற இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். தையலே தெரியாது, ஜாயின் பண்ண இடமே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். இப்போ 1 இன்ச் வந்து ஸ்லீவ் விட்டு தான் கட் பண்ணுறேன். ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாக கரெக்டாக அந்த லைனிங்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். போன வீடியோவில் அந்த 2 ப்ளவுஸுக்கு எக்ஸ்ட்ரா எப்படி கைக்கு துணி ஜாயின் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு அப்புறமா தான் நான் இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறேன், உண்மையாகவே சொல்ல போனால். ஏன்னா மறந்தது ஏன் தப்பு தான். சரி, அதே நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மெத்தடில் வந்து நான் தைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இவங்க சைஸ் வந்து 36 தான், கரெக்டாக தான் இருக்குது. அது போக நான் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்லீவுக்கு விடுறேன். அது கடைசியாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கையில் போட்டிருக்க எக்ஸ்ட்ரா தையலோட பீஸ் எல்லாமே கட் பண்ணிக்கிறேன், அந்த பிசுறு எல்லாமே. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எந்த ஒரு ஹெம்மிங்கும் தேவையில்லை, தையலும் தேவையில்லை. நீட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நீங்களும் தைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக சென்டர் நாச் பண்ணிடுங்க, முன்பக்கம் வர அந்த இதுக்கும் நாச் பண்ணிடுங்க. கரெக்டாக வச்சு தைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.